பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, கனமழை காரணமாக நாகையில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழையை கொட்டி தீர்த்து வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 10 நாட்களாகவே கனமழையானது விட்டு விட்டு பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், கீழ்வேலூர், கீழையூர், தலைஞாயிறு, வேதாரண்யம் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் நாகை மாவட்டத்தில் பதிவான மழை அளவு நாகப்பட்டினத்தில் 8.3 சென்டிமீட்டரும், திருப்பூண்டியில் 7.6 சென்டிமீட்டரும், வேளாங்கண்ணியில் 8.3 சென்டிமீட்டரும், திருக்குவளையில் 9.6 சென்டிமீட்டரும், தலைஞாயிறில் 9.9 சென்டிமீட்டரும், வேதாரண்யத்தில் 6.5 சென்டிமீட்டரும், கோடியக்கரையில் 6 சென்டிமீட்டரும் மழை அளவு பதிவாகியுள்ளது. மாவட்டம் முழுவதும் 56.4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. சராசரியாக மழை அளவு 8 சென்டிமீட்டர் அளவிற்கு பதிவாகியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் வேலைக்கு செல்பவர்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதையடுத்து பள்ளி மாணவர்களின் நலன் கருதி இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அளித்துள்ளார். ராம்குமார். கனமழை எச்சரிக்கை காரணமாக நாகை, நெல்லை, சிவகங்கை, விருதுநகர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நாகையில் அதேபோன்று தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவலை வழங்கியமைக்கு நன்றி மூர்த்தி. கனமழை எச்சரிக்கை காரணமாக நாகை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேபோன்று சிவகங்கை, விருதுநகர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் 28ஆம் தேதி வரை மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை 26ஆம் தேதிக்குள் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சென்றாயர் என்று அந்த புயலுக்கும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி விருதுநகர், கரூர், சிவகங்கை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக விருதுநகர், கரூர், சிவகங்கை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மழை தொடர்பான ஓர் அண்மை செய்தி. அரியலூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நாகை, சிவகங்கை, விருதுநகர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் அரியலூர் மாவட்டத்திலும் கனமழை எச்சரிக்கை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அரியலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், அரியலூரில் மழை நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அரியலூர் மாவட்டத்தில் நேற்று முதல் இன்று வரை தொடர் மழை பெய்து வருகிறது. அதன்படி அரியலூர் மாவட்டத்தில் 430.7 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி இன்று தொடர் மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். கனமழை காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் அங்கு 43.6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி கார்த்திக்.